திருச்சிற்றம்பலம். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன். எல்லாம் வல்ல வேளமுகத்து விநாயகனோடு தில்லைக்கூத்த பெருமானையும் சிவகாமி தாயாரையும் அடியேனுடைய உள்ள தாமரையிலே இருத்தி குலதெய்வமாம் வேட்பெருமானையும் செல்லத்துறை சுவாமிகளையும் ஈழமண்டலத்திலே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய சித்த பெருமக்களையும் உள்ளத்திலே இருத்தி ஆன்மீகம் அறிவோம் தொலைக்காட்சி வாயிலாக இந்த ஓம் தொலைக்காட்சியினூடாக பல ஆன்மீக நிகழ்வுகளை கண்டு களித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவனேய செல்வர்கள், பெரியோர்கள், சான்றோர் பெருமக்கள், சிறியோர்கள் அத்துணை பேருடைய பாதகமலங்களையும் பணிந்து வணங்கி இன்றைய இந்த நல்ல நாளிலே கடந்த வாரத்திலே நாங்கள் பேசிய எங்களுடைய வாழ்வியலை செம்மைப்படுத்துவதற்கு உகந்தவை என்று நாயன்மார்கள் காட்டிய மார்க்கங்கள், வழிகள் எப்படி வாழ வேண்டும் என்பது பற்றி சிந்தித்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வழியிலே நாங்கள் கடந்த வாரத்திலே பார்த்திருந்தோம், இந்த பிறவியானது நாங்கள் ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம் என்ற குறிக்கோளோடு இந்த வாழ்வின் பயன் என்பது என்ன என்பதை உணர்ந்து நாங்கள் வாழ வேண்டும் என்கின்ற குறிப்பிட்டிருந்தேன். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தால் சரி, இப்படியெல்லாம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை உணர்ந்து தெரிந்து ஒரு குறிக்கோளோடு அதன் பயன் என்ன என்பதை நன்கு உணர்ந்து கொண்டு நாங்கள் வாழ்கின்றோம் என்றால் அந்த வாழ்வை எப்படி நாங்கள் செம்மையாக அமைக்க வேண்டும் என்பதை அப்பர் பெருமான் மிகச் சிறப்பாக சொல்லுகிறார். இந்த வாழ்வு செம்மையாக இருக்க வேண்டும், நேர்த்தியாக இருக்க வேண்டும், ஒழுங்காக இருக்க வேண்டும். செம்மை என்றால் அதான் ஒரு நேர்த்தி, ஒரு ஒழுங்கு. என்ன முறையிலே இந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் மிகச் சொல்லுகிறார். மெய்மையாம் உளவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகி சிவகதி விளையுமன்றே. மெய்மையாம் உளவை செய்து என்று தொடங்கி பாருங்கள், சிவகதி விளையும் என்று சொல்லுகிறார் ஒரு பாடல்ல மிக அற்புதமாக. அதாவது மெய்மையாம் உளவை செய்யக்கூடிய விளைநிலமாக இருக்கக்கூடியது எங்களுடைய உள்ளம். விவசாயம் செய்கின்ற பொழுது நாங்கள் மண்ணை கிளறி பண்படுத்தி உழவியந்திரங்களை பயன்படுத்தியோ அல்லது ஆதி நாளிலே பயன்படுத்தப்பட்ட இந்த மாட்டினை பயன்படுத்தி எருதுகளை பூட்டி கலப்பை பூட்டி உழுது நிலத்தை பண்படுத்துகின்ற தன்மை போல பண்படுத்தினால்தான் அந்த நிலத்திலே பயிர் செழிப்பாக நன்றாக வளரும். அதுபோல சிவகதி அடைய வேண்டும் என்றால் எங்களுடைய உள்ள தாமரையினை நாங்கள் பண்படுத்த வேண்டும். உள்ளம் ஆகிய விளைநிலம் உழுது பண்படுத்தப்பட வேண்டும் என்று அப்பர் பெருமான் சொல்லுகிறார். அங்கே என்ன செய்ய வேண்டும்? நிலத்திலே நாங்கள் தானியங்களை பயிரிடுகிறோம், எங்களுடைய மனதிலே அன்பு என்கின்ற விதையை விதைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். விருப்பெனும் வித்தை வித்தி, அன்பு யாரிடத்தில வேண்டும்? பெருமானிடத்தில வேண்டும். அன்பு என்று சொன்ன உடனே நீங்க ஓடிப்போய் உங்களோட காதலனையோ காதலியோ சுற்றஞ்சூழலையோ மட்டும் நினைத்து விடக்கூடாது. உயிர்களிடத்திலே அன்பு வேண்டும், அதுதான் அன்பு வழிபாடு. அதிலையும் தாண்டி ஒருபடி மேலாக யாரிடத்திலே அன்பு அதிகம் வேண்டும் என்றால் இறைவனிடத்திலே அன்பு வேண்டும். அந்த அன்பு ஆகிய விதையை விதைக்க வேண்டும். அந்த உள்ளத்திலே இருக்கின்ற உள்ளமாகிய விளைநிலத்திலே அன்பு ஆகிய விதையினை விதைத்து முளையில், அதாவது பொய்மை என்கின்ற களையை பிடுங்க வேண்டும். எங்கட உள்ளத்திலே அதிகமா எல்லாருக்கும், அடியேன் உட்பட எல்லாருக்குமே பெருகி விளைஞ்சிருக்கிறது பொய்மை. ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக நாங்கள் இல்லை என்று சொன்னாலும், என்னட்ட பொய்மையே இல்லை என்று சொன்னாலும் அங்கே பொய்மை இருக்கிறது, குடிகொண்டிருக்கிறது. பொய்மை இல்லை என்றால் நாங்கள் புறந்திருக்கவே தேவையில்லையே.
நாயன்மார்களில் ஒருவராக பிறந்து விட்டு போயிருக்கலாமே, அல்லது பிறவியே எடுத்திருக்கவே தேவையில்லை. மானிட பிறவி என்று ஒன்று கிடைத்து விட்டால் அங்கே பொய்மை குடியிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அவற்றை களையாக, அதாவது பயிர்களிடத்திலே பறந்து வளர்ந்திருக்கின்ற களையை பிடுங்கி நீக்கி அந்த பயிர் வளர்வதற்கு நாங்கள் எவ்வாறு உறுதுணையாக ஒரு விவசாயியாக இருந்து பண்படுத்தி அவற்றை செயற்படுத்துவோமோ, அதுபோல எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் எம்பெருமானை தியானித்து இந்த விளைநிலத்திலே நாங்கள் அன்பை விதைத்து பொய்மை, அதாவது எந்த செயலை செய்தாலும் எந்த கர்மங்களை நாங்கள் செய்ய விளைந்தாலும் அங்கே பொய்மை இல்லாது, திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுவார், பொய்யடிமை இல்லாத புலவருக்கு மடியே என்று. பொய்மை என்பது இருக்கவே கூடாது, அறவே என்பதைத்தான் நாயன்மார்கள் சொல்லுகிறார்கள். திருமுறை ஊடாக சரி, புராணங்களினூடாக சரி, இலக்கியங்களூடாக கூட அதைத்தான் வலியுறுத்துகிறார்கள். இங்கே அப்பர் பெருமானும் சொல்லுகிறார், பொய்மை ஆகிய கலையை பிடுங்கி எறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். பொறைமை உடைமையான நீரை பாய்ச்ச வேண்டும், நேர்மையான நீர், தெளிந்த நீர். நேர்மை என்பது ஒரு தெளிந்த நீருக்கு ஒப்பு. எந்த ஒரு செயலிலையும் நேர்மை தன்மையை கடைபிடிக்க வேண்டும். பொய்மை நீங்கிவிட்டாலே தானாக அந்த நேர்மை என்ற நீர் ஓடத் தொடங்கிவிடும். எங்கே? உள்ளமாகிய விளைநிலத்திலே ஓடத் தொடங்கிவிடும். அந்த நேர்மை ஓடுகின்ற பொழுது, நேர்மையாகிய நீர் அங்கே பாய்ச்சப்படுகின்ற பொழுது, அந்த ஆன்மாவினுடைய வாழ்வு, அந்த வாழ்வியல் நோக்கம் தானாகவே செழுமையுறும். அங்கே எந்த பாகுபாடுகள், பேதங்கள் எதுவுமே இல்லாது போய்விடும். ஆகவே அந்த பொறையுடைமையாகிய அந்த தெளிந்த நீரை பாய்ச்ச வேண்டும். இவற்றையெல்லாம் செய்யும் உன்னையும் உன் மனதையும் ஆராய்ந்து பார்த்து மனித தகுதிப்பாடான வேலி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பாடலினூடாக அவர் சொல்லுகிறார். இதன் மூலம் இந்த வாழ்வை செம்மைப்படுத்த முடியும் என்று. இப்படி செம்மைப்படுத்தி விட்டால் அந்த ஆன்மா என்ன செய்யும்? நன்னறியாகிய சிவநெறியிலே தன்னுடைய கைங்கரியங்களை மேற்கொண்டு சிவகதிக்கு இட்டு செல்லப்படும். பாருங்கள், எவ்வளவு ஒரு தேவார பதிகத்திலே மிக அழகாக சொல்லிவிட்டார் சிவகதியை எப்படி அடையலாம் என்பதை. சிந்தித்து செயலாற்றாதவரும் மனக்கட்டுப்பாடற்றவர்களும் இழிவு நிலையை அடைவார்கள் என்பதை மிகச்சிறப்பாக சொல்லுகிறார். எந்த ஒரு செயலையும் சிந்தித்து செயலாற்றவில்லை என்றாலோ, அல்லது தங்களுடைய மனதை கட்டுப்படுத்த வல்ல தன்மை அற்றவர்களாக இருந்தாலோ அவர்கள் இழிநிலையினை அடைந்துதான் இறப்பார்கள் என்று அடியேன் கூறவில்லை. அப்பர் பெருமான் மிக அழகாக சொல்லுகிறார். முன் நெஞ்சமின்றி மூர்க்கராய் சாகின்றார் தன்னெஞ்சம் தமக்கு தாம் இல்லாதவர்க்கு. முன் நெஞ்சமின்றி மூர்க்கராய் சாகின்றார் தம் நெஞ்சம் தமக்கு தாம் இல்லாதவர்க்கு என்று மிக அழகாக சொல்லுகிறார். அதாவது முன்னெஞ்சம் என்றால் முன்னரே சிந்தித்து ஒரு செயலை தீர்மானிக்கின்ற அறிவு பிரவாகத்தை தமக்குள்ளே கொண்டிருக்காதவர்கள் மூர்க்கராக சாகின்றார். எப்படி? தம் நெஞ்சம் தமக்குத்தான் இல்லாதவர்களுக்கு. அதாவது தம்முடைய நெஞ்சத்தை கட்டுப்படுத்தி ஆளும் தன்மை இல்லாதவர்கள் மூர்க்கர்களாக, அறிவீனர்களாக தம்முடைய வாழ்நாளை வீணாக இறந்து போகின்றார்கள், அழிந்து போகிறார்கள் என்று அப்பர் பெருமான் தன்னுடைய திருமுறை பாடலிலே பாடியுள்ளார். அப்ப நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்பது இந்த நாயன்மார்கள் எங்களுக்கு காட்டிய வழி. அது மட்டுமல்ல, உண்மையிலே இந்த விடயம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம், இன்றைக்கு பலராலும் பேசப்படுகின்ற விடயம், ஆலயங்களிலே நடக்கின்ற கேளிக்கை நிகழ்வுகள். பல இடங்களிலே, பல ஆலயங்களிலே இன்றைக்கு ஒரு விஷப்பூச்சி போல பரவிக்கொண்டு வருகின்ற ஒரு நோய் கேளிக்கை நிகழ்வுகள். சம்பந்தர் பெருமான் அழகாக சொல்லுகிறார், கேளிக்கை நிகழ்வுகளில் ஈடுபடாதே என்று. கேளிக்கை நிகழ்வுகளை தூண்டுபவர்களும் பாவிகள் தான், கேளிக்கை நிகழ்வுகளிலே பங்கு பெற்றுபவர்களும் பாவிகள் தான். அந்த நிகழ்வுகளிலே ஈடுபட வேண்டாம் என்று சம்பந்தர் தன்னுடைய அழகான அந்த திருமுறையிலே எப்படி குறிப்பிடுறார் என்றால்,
பூத்து ஆடி கழியாதே நீர் பூமியீர். இந்த பூமியிலே பிறந்தவர்களே கேளுங்கள், பூத்தாடி கழியாதீர். கேளிக்கை நிகழ்வுகளை ஒரு நிகழ்வாக கருதி உங்களுடைய நாளையும் பொழுதையும் உடலையும் வீணே கழிக்காதீர்கள் என்று சொல்லி சம்பந்தர் பெருமான் சொன்ன வார்த்தையை, அந்த அமுத வாக்கையே கேட்காதவர்கள் நாம் கூறி கேட்டு விடுவார்களா என்ன என்று என்னுடைய மனதிலே தோன்றுகிறது. இன்றைக்கு பல எங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய பல ஆலயங்களிலே இருக்கின்ற விடயம் இதுதான். கேட்டால் சொல்லுகிறார்கள், கேளிக்கை நிகழ்வுகளை நடாத்தி தாங்கள் பணம் சம்பாதித்து ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கின்றார்களாம். வினோதமான செய்தி இது. அந்த கேளிக்கை நிகழ்வுகளை நடாத்து பணம் சம்பாதித்து ஏழைகளுக்கு கொடுக்கின்ற விடயத்தை செய்வதற்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பால்கிணத்திலே தள்ளிவிடுகின்றோம் என்கின்ற முன் யோசனை அற்றவர்களால் கூறப்படுகின்ற ஒரு வார்த்தையாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். இப்படி இருக்கக்கூடாது. நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டும். ஆலயத்திலே எதை செய்ய வேண்டும்? இந்த ஆலய சூழல்களிலே எங்களுக்கு பணம் இருக்கு, பொருள் இருக்கு என்பதற்காக எதையும் நாங்கள் ஆலய சூழலிலே செய்து இந்த சமுதாயத்தை சீரழித்து விட நாங்களே காரணமாகிவிட்டால் கடுநரகங்களிலே போய் பாவிகளாக நாங்கள் பிறந்து பல துன்பங்களை அனுபவிக்க நேரம் என்பது தெய்வ வாக்கு, சம்பந்தராகிய தெய்வ குழந்தையினுடைய வாக்கு, அடியேனுடைய வாக்கு அல்ல. பூத்து ஆடி கழியாதே நீ பூமி ஈர் என்று சொல்லி சொல்லுகிறார். நேரத்தை கூட வீணாக கழிக்காதே என்றார். இந்த மனித பிறவி எடுத்த நீங்கள் உங்களுடைய நேரங்களை, பொன்னான நேரங்களை கூட வீணே கழிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் அப்பர் பெருமான். எப்படி காலமும் கழியலான கள்ளத்தை ஒளியகில்லீர், காலமும் கழியலான கள்ளத்தை ஒளியகல்லீர் என்று அப்பர் பெருமான் சொல்லுகிறார். கிடைக்கின்ற ஒரு நேர பொழுது, சிறு பொழுது கூட தவப்பொழுதாக இருக்க வேண்டும், அவப்பொழுதாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய சமுதாயத்திலே அவமே இந்த காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றோம். தேவர்கள் எல்லாம் மன்றாடுகிறார்கள், புவனியின் போய் பிறவாமையில் நாள் அவமே போக்குகின்றோம் என்று சொல்லி. இந்த புவனியிலே போய் பிறந்தாத்தான் பெருமானுடைய திருவடியை சேவிக்க முடியும், அவனுக்கு தொண்டு செய்ய முடியும் என்று தேவர்கள் அழுகின்றார்களாம். ஆனால் பூமியிலே பிறந்த நாங்கள் என்ன செய்கிறோம்? இங்கேதான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதைத்தான் அப்பரடிகள் சொல்லுகிறார், இந்த கால பொழுதை வீணே கழிக்க வேண்டாம் என்று. கட்டராய் நின்று நீங்கள் காலத்தை கழிக்க வேண்டாம். வீணாக இந்த மாய மயக்கங்களுக்குள்ளே கட்டுண்டு நின்று வீணர்களாக, அவம்போனவர்களாக உங்களுடைய காலத்தை நீங்கள் கழிக்காதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு எத்தனை சான்றோர் பெருமக்கள் இவற்றை எடுத்து சொன்னால் கேட்கக்கூடிய நிலையிலே எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் காரணம் கேள்விக்குறிதான். சூழல் மயமாக்கம், நவீனத்துவம் என்ற பெயரினாலே எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எதிர்காலம், வாழ்வியல் நெறி எல்லாமே எங்கோ ஒரு விதமாக சென்று கொண்டிருக்கின்ற அபாயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் அடியவர்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் கணக்கு வைத்திருப்பான் என்பதனை தெய்வ வாக்காக அப்பரடிகள் சொல்லியிருக்கிறார். பல பேர் என்னிடத்தில் கூட கேட்டிருக்கிறார்கள், இதையெல்லாம் நாங்கள் எப்படி நம்புவது? பல பிள்ளைகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய சமய பாடத்தை கேட்கின்ற பிள்ளைகள் திருப்பி எதிர்முகமாக கேள்வி கேட்பார்கள், இந்த நாயன்மார்கள் செய்த அற்புதங்கள் எல்லாம் ஏன் இன்றைக்கு நடக்கவில்லையே, இதையெல்லாம் எப்படி நாங்கள் நம்புவது என்று. இறைவன் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கணக்கு வைத்துள்ளான் என்பதனை அப்பரடிகள் எப்படி சொல்லுகிறார் என்றால், அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும், அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும், சும்மா அரட்டி கொண்டு திரிகின்றவர்களையும், சும்மா புறம்பேசி புறக்கணித்துக் கொண்டு திரிகிறவர்களையும், பொழுதுபோக்கி கொண்டிருக்கின்றவரையும் எழுதும் கணக்கு இன்னம்பரீசனே. இந்த இன்னம்பரீசன் ஆலயம் எழுத்தறிநாதர் என்ற கோயிலாக அடியேன் அண்மையிலே சென்று உண்மையிலே இந்த பேச்சினை பேசுகின்ற பொழுதுதான் என்ன தவம் செய்தேனோ என்று எம்பெருமான் கலரினைகளை நினைந்துருகின்றேன். ஏனென்றால் எதிர்பாராத விதமாக இந்திய பயணத்தின் போது இன்னம்பரீசனை தரிசிக்கும் பேறு பெற்றேன். அகத்தியர் பெருமானுடைய அருளினாலே அங்கே வாய் பேச மாட்டாத பிள்ளைகள் எல்லாம் ஒரு முறை போய் அங்கே அந்த எழுத்தறிநாதரிடத்திலே அங்கே இருக்கின்ற சிவாச்சாரியார் மூலம் அந்த நாக்கிலே தேனை வாங்கி அவர் பூசி விடுவார்.
அவர் அந்த மந்திர உச்சாரணத்தை சொல்லி பூசி அப்பெருமானுக்கு வழிபாடு ஆற்றி அங்கே எழுதி பழகிவிட்டு வந்தால் பேசாத பிள்ளையும் பேசும் என்கின்ற ஐதீக மரபு இன்றைக்கு வரைக்கும் அந்த கும்பகோணத்திலே திருப்புரம்பியம் என்கின்ற இடத்திலே இந்த இன்னம்பரீசர் பெருமான் இருக்கின்றார். இந்த இன்னம்பரீச பெருமானுடைய ஆலயத்துக்கு செல்கின்ற அருமையான பாக்கியத்தை பெருமான் இந்த பிறவியிலே தந்திருக்கிறான் என்று எண்ணுகின்ற பொழுது அந்த அரிய செய்தியை இன்றைக்கு இந்த செய்தியினூடாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் இறைவனுக்கு நன்றி கூறுவது எப்படி என்றே தெரியவில்லை. அப்படிப்பட்ட பெருமான் எல்லோருக்கும் கணக்கெழுதி கொண்டிருக்கின்றான். இந்த எழுத்தறிநாதனாக அங்கே இன்னம்பரீசனாக பெருமான் எழுந்தருளி அத்தனை ஆன்மாக்களும் அத்தனை உயிரினங்களும் செய்கின்ற நல்லது கெட்டது எல்லாத்தையும் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த கணக்கின் வழிதான் நாங்கள் பிறந்து உய்த்து கொண்டிருக்கின்றோம், அனுபவிக்கின்றோம், இனியும் பிறக்க இருக்கின்றோம் என்கின்றதுதான் உண்மையான செய்தி. இதைத்தான் அப்பர் அடிகள் சொல்லி இருக்கிறார். அடியேன் கூறவில்லை, இது எல்லாமே நாயன்மார்கள் கூறிய வாக்காக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அடியேன் மட்டிலா மகிழ்வடைகிறேன். காமியம் செய்து காலம் கழியாதே ஓமியம் செய்து அங்கு உள்ளத்து உணர்மினோ என்று சொல்லுகிறார். பழியுடைய ஆக்கை தண்ணீர் பாலுக்கே நீர் இறைத்து வழியடை வாழ மாட்டேன் மாயமும் தெளியகில்லேன். பற்றிலா வாழ்க்கை வாழ்ந்து பாலுக்கே நீர் இறைத்தோர் உச்சலாட்கயவர் தேரார் என்னும் கட்டுரையோடுத்தான் பயிர்தனை சுழிய விட்டு பாலுக்கு நீர் இறைத்தால் மிக்க அயர்வினால் ஐவர் காற்றேன் ஆரூர் மூலட்டானீரே என்று திருவாரூர் பதிகத்திலையும் இன்னம்பரீசர் பதிகத்திலையும் எத்தனையோ பதிகங்களில் எங்களுக்கு நாயன்மார்கள் தந்திருக்கிறார்கள். பாலுக்கு இறைத்த நீர் போல எங்களுடைய வாழ்க்கையை கழித்து விடாமல் பெருமானுடைய பிறவி எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த நோக்கத்தை உணர்ந்து இந்த வையத்தில் வாழ்ந்து நாங்கள் செய்கின்ற செயலுக்கெல்லாம் ஒவ்வொரு செயலுக்கும் யாரும் பார்க்க மாட்டார்களே என்று நினைக்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் பெருமான் கணக்கு வைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து இந்த வையத்தில் எங்களுடைய கருமங்களை ஆற்றி வாழ்ந்து பெருமானுடைய பேரர்களுக்கு பாத்திரமாக வேண்டும் என்று கேட்டு அமைகின்றேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகள் நின்றது அங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.